மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம மார்க்கெட் பத்தின சில நிலவரங்களை பத்தி பார்க்க போறோம். பிகினர்ஸா இருக்கிறவங்க என்னோட வீடியோல நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தரேன். ஆல்ரெடி 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இருந்தா கூட சரி, ஸ்டாக் மார்க்கெட்டை அணுகிறதுக்குன்னு ஒரு சில மெச்சூரிட்டி இருக்கு. அந்த மெச்சூரிட்டியோட நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை அணுகுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒரு தடவை ரீசெக் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் போகக்கூடாது. ஓகேங்களா? ரைட். ஏன்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் யாருக்கு போய் சேரும்? உங்களுக்கு தான் வரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருங்க. கோல்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட $4,344 பர் அவுன்ஸ் அந்த ரேஞ்ச் இருக்கு. கோல்டு மேல ஒரு விதமான பாசிட்டிவ் இது கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்களோ அப்படிங்கிற மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை. பிளஸ் கோல்டு இப்போ ஆல்ரெடி வந்து கம்மியான ரேட்ல தான் இருக்கு. ஓவரால் கம்பேர் பண்ணும்போது போன ஒரு சில மாசங்களா ஏறல. நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது மார்க்கெட்ல ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ணி தான் கோல்டு பிரைசஸ் எல்லாம் ஏறும். அதன் அடிப்படையில் இப்போ கோல்டு ஏறும், நடுவில் கொஞ்சம் கேப்ல ஒரு 3 மாசம் தூங்கும். இந்த மாதிரி எப்பவுமே வருஷத்துல வருஷம் நடந்திருக்கு. இது நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சில்வர் அதே மாதிரி $64 பர் அவுன்ஸுங்கிற டாலர்ல சொல்றேன். இந்தியன் ருபி வேல்யூ டாலருக்கு ஈக்குவலா பார்க்கும்போது $95.24 இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. இந்தியன் மார்க்கெட்ல ஆன்லைன் பிரைஸ் கோல்டு பிரைஸ் $13,950. கிட்டத்தட்ட 13,150 ஆசோலேட் ஆயிட்டு இருந்தது ரொம்ப நாளா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இப்போ 13,950 வரைக்குமே வந்திருக்கு. பட் இதுவே வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. $250 சில்வர் பிரைஸ் இப்போ ஆன்லைன்ல பார்க்க முடியுது. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம மார்க்கெட் நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி இன்னைக்கு 24,589 அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ 1 இயர்ல நம்ம கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 3 மாசமா மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு சோஃபார். ஏன்னா 22,000 கிட்ட வந்த மார்க்கெட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி எடுத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம் என்னன்னா, மார்க்கெட்ல ஒரு 100 பாயிண்ட் ஏறுது உடனே சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 150 பாயிண்ட் இறங்குது வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா வெயிட்டட் ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பர் டே நிஃப்டி நெக்ஸ்ட் 1 இயருக்கு 10 பாயிண்ட் தான் ஏறணும். கூடுதலா ஏறும்போது இறங்கும்போது ஏறும். இது இயல்பு. ஒரு 10 பாயிண்ட் இறங்குச்சுன்னா அடுத்த 225 ட்ரேடிங் டே இருக்கு இல்லையா, இதுல நமக்கு ஒரு 2000 பாயிண்ட் ஏறுனா கரெக்டா இருக்கு. இப்போ 27,500ல இருந்து இன்னும் 2,500 ஆடாச்சுன்னா உங்களுக்கு 27,000 அப்படிங்கிற ஏற்கனவே இருந்த நிஃப்டியை விட பெட்டராகவே போகிறதுக்கு இது போதுமானது. 10 பாயிண்ட்ஸ் பர் டேங்கிறது தான் எக்ஸ்பெக்டட் க்ரோத். இந்த மீன் டைம் மார்க்கெட்டோடைய அதாவது நிஃப்டியோடைய பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் பாயிண்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு ரேலி அப்புறம் எப்போ எடுக்குங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ நான் எப்பவுமே லாஸ்டா ஒரு கப்பல் அப்படியே சொல்லிட்டு வரேன். 24,750 800க்குள்ள ஸ்ட்ராங்கான கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் உட்கார்ந்தாதான் அது அகைன் ஒரு 150 பாயிண்ட் மேல் நோக்கி நகர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிரேக் டவுன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 24,400ல இருந்து 450ல பேரிஷ் ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் உட்காரணும். 15 மினிட்ஸ் கேண்டில் இது உட்கார்ந்ததுன்னா நிச்சயமா இன்னொரு 150 பாயிண்ட்ல இருந்து 200 பாயிண்ட் கீழே போறதுக்கும் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல டெக்னிக்கலா. பட் இப்போ மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கிறதுக்கான சில காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது Q1 ரிசல்ட் வந்திருக்குல்ல, இந்தியன் கம்பெனிஸோட Q1 ரிசல்ட். நம்ம நாட்டை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்தியாவில் Q1 ரிசல்ட் ரொம்ப ஒஸ்டா இருக்கும், போரா இருக்கும், அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா இன்னுமே ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு நிறைய எஃப்ஐஎஸ் வெளியே போனாங்க. பட் இப்போ எஃப்ஐயோட இன்ஃப்ளோ வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு நம்ம பாக்குறோம். ஏன்னா அவசரப்பட்டு வெளியே போயிட்டோமோன்றதுக்காக திருப்பி உள்ள வராங்க. 22,000 இருக்கும்போதெல்லாம் வெளியே போனாங்க. 24,500 இருக்கும்போது உள்ள வராங்க. 2,500 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு மக்கள் மத்தியில. நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து அடிக்குவேட் வெயிட்ல தான் இருக்கு அப்படின்றத நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ முக்கியமான ரீசன் இந்த கச்சா எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனைக்கு இருக்கு, ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் இல்லாம இருந்தா இன்னுமே மார்க்கெட் ஃபிளரிஷ் ஆயிருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த வேகம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்துருக்கும். அதான் நான் சொல்றது, ஜூன் மாசமே ஸ்டார்ட் ஆயிருக்கும் ரேலி. பட் ஸ்டார்ட் ஆகாம கொஞ்சம் தள்ளி போய் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ குளோபல் லெவல்லயே ஒரு விதமான மந்த நிலை இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் ஜியோ பாலிட்டிக்ஸ் ப்ராப்ளம் சால்வே ஆகல. இருந்தாலும் உங்களால இந்த மார்க்கெட்டை அடைச்சு வைக்க முடியல. அது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அது ரெக்கவரி எடுத்து 25,000 நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளை அது தேடிக்கிட்டு இருக்கு. என்னோட கணிப்பு சரின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த ஃப்ரேம்லயே 27,000 கூட ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கூட இருக்கு. பேஸ்ட் ஆன் Q2 ரிசல்ட் வந்ததுன்னா தான் இன்னுமே நிறைய சேஞ்சஸ் வரும். ஏன்னா Q1ங்கிறது நான் சீசன் பிசினஸ் டைம். அந்த டைம்லயே உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. Q2 Q3லாம் பெட்டரா இருக்கும். ஸோ டிசம்பருக்கு அப்போ பாருங்க, உங்களுக்கே தெரியும் நான் சொன்னதெல்லாம் என்ன. யூஎஸ் ஃபெட்ல உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏன் குறைக்க கூடாது, இப்பதான் நம்மளுடைய இதெல்லாம் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அப்படின்னு. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா டெபாசிட் போடக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு பக்கம் திரும்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால கோல்டு பிரைஸ் கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கூடுதலாக தெரியுது. பட் இந்த மீன் டைம் அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் சொன்னேன், ஃபெஸ்டிவல் தான் முக்கியமான காரணம். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொன்னேன். இப்போ பிரெண்ட் கச்சா எண்ணெய் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு கிட்டத்தட்ட $84, 84ல இருந்து 85க்குள்ள
ஆசோலேஷன் இருக்கு. பட் இதுதான் மார்க்கெட்டோட இன்னைக்கான ரேட். இப்போ ஒரு சில நிறுவனங்கள் நமக்கு டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க. இன்னைக்கு கொடுக்க போறது யாரெல்லாம் பார்த்தோம்னா இண்டஸ் டவர், அதாவது 14 ரூபா பெர் ஷேர், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 60 பைசா பெர் ஷேர், பிடிசி அது வந்து 23 ரூபா பெர் ஷேர், அடுத்தது ஸ்டைனிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதுவுமே 23 ரூபாய் பெர் ஷேர் அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்தது அப்கமிங் ஆகஸ்ட் 11 to 13 அந்த ரேஞ்சில் வரப்போகுது கேஸ்ட்ரால் இந்தியா. கேஸ்ட்ரால் இந்தியாவுமே உங்களுக்கு 6 ரூபாய் 25 பைசா வரும். அதுக்கப்புறம் பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அது ஒரு 55 பைசா பர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி பாசிபிலிட்டி இருக்கு. இதுல வந்து அப்கமிங் டிவிடெண்டான டேட். இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்கை கோல்டு பத்தி ரொம்ப முக்கியமா சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து 10% மேல இன்னைக்கு ஒரே நாள்ல அப் எடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் அது ரெக்கவர் ஆகுது. இதுல என்னன்னா பெரிய வால்யூம் நடந்தது. ஓகே, இந்த பெரிய வால்யூம் வந்து கண்டினியூ ஆகும். ஜஸ்ட் லைக் தட் ஒன் டைம் பண்ணிட்டு விட்டுற மாட்டாங்க. இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணுவாங்க. இந்த டைம் ஃப்ரேம்குள்ள இவ்வளவு ரூபாய் நம்ம பம்பின் பண்ணணும் அப்படின்னு. அந்த வகையில இப்ப ஸ்கை கோல்டுக்குள்ள ஒரு பெரிய பம்பின் நடக்க போகுதுன்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. இப்ப கிட்டத்தட்ட மார்க்கெட் நான் இன்னைக்கு பார்க்கும்போது காலையில 10% மேல இருந்து 10-11% மேல இருந்தது. அதுக்கப்புறம் அது படிப்படியா குறைஞ்சி கிட்டத்தட்ட 7% கீழே நெருங்கி இருக்கு. பட் இது திருப்பி ஒரு சார்ஜ் எடுக்கும். நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சூசகமா சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியும், நேரடியா சொல்ல முடியாது. இப்போ இந்த எக்ஸ்பைட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பின்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த 4 கோல்டு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதை பத்தி பேசியிருந்தேன். தங்கமயில், சாந்தி கோல்டு, ஸ்கை கோல்டு, கல்யாண் ஜுவல்லர்ஸ். அடுத்தது நம்மளோட கம்யூனிட்டியில இருக்கிற பல பேருக்கு தெரியும், வார் ரூம்ல பேசிருக்கேன், அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க அனௌன்ஸ்மெண்ட் பேஜ்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இந்த எக்ஸ்பைட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைட் ஒரு பிரைஸ் வரும். அந்த பிரைஸ்ல இருந்து இதெல்லாம் இன்னுமே டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல 50%ல இருந்து 70%ல இருந்து 80% டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதை நீங்க மேத்தமெட்டிக்கலா போட்டு உங்க போர்ட்போலியோல எந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்பைட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல போவாதீங்க. கால்குலேஷனும் கொடுத்துருக்கேன், ப்ராப்பர் வீடியோ கொடுத்துருக்கேன், அதுக்குண்டான சிக்னல்ஸும் கொடுத்துருக்கேன். இதை விட எல்லாம் யாரும் வந்து பச்சையா சொல்ல முடியாது. பட் I'm just giving you overview. 52 weeks high அப்படின்னு பார்த்தோம்னா சில நிறுவனங்கள் சொல்றேன். இந்த சீமென்ஸ் எனர்ஜி, ஹாப்பி ஃபோர்ஜிங், கிராசிம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து 52 வீக்ஸ் ஹையை டச் பண்ணிருக்கு. அதுக்கு பின்னாடி Q1 ரிசல்ட்டுமே பாசிட்டிவாகவும் இருக்கு, எதிர்பார்த்ததை விட பெட்டராகவும் இருந்திருக்கு. இதன் அடிப்படையில் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனா கேபிட்டல் கூட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, ஐடி செக்மெண்ட் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு, அப்புறமா இந்த பவர் செக்டர் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு இன்னைக்கு சொல்றாங்க. பட் டேமேஜ் கண்ட்ரோல் யார் யாருக்கலாம்னா கேட்டீங்கன்னா நம்ம என்பிஎஃப்சி கம்பெனி இன்னுமே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பிரச்சனையில இருந்து ரெக்கவரி கிடைக்குமா அப்படிங்கிற பயமும் இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் தன்னுடைய பங்கை குறைச்சிட்டு வர்றது நமக்கு தெரியுது. இப்போ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், அப்புறம் முத்தூட் இதெல்லாமே கூட ஏன்னா ஓவரா வளர்ந்துட்டதான் நினைக்கிறாங்க. பிளஸ் எதிர்காலத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாலும் பிரச்சனை வருமோன்ற பயமும் அவங்களுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். மோதிலால் ஓஸ்வால் என்ன பண்ணீங்கன்னா 2 கம்பெனி உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்க. பட் பிரிஸ்கிரைப் பண்றது மட்டும் முக்கியம், நீங்க போய் பார்த்து ப்ராப்பரா நான் சொன்ன அந்த எக்ஸ்பைட் கால்குலேஷன், அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட்டோடைய டிஸ்கவுண்ட் பிரைஸ் என்ன இதெல்லாமே நீங்க பார்த்துட்டு பண்ணுங்க. பட் யாரு எந்த கம்பெனியை உங்களுக்கு சொல்லியிருக்காங்கிறது நான் சொல்லணும் இல்லையா. இன்னைக்கு ஹாப்பி ஃபோர்ஜிங் 1916 ரூபாய் அந்த ரேஞ்ச் இருக்கு. பட் அதுக்கு டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2095 ரூபாய் டார்கெட் கொடுத்துருக்காங்க. டார்கெட்னா இவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது சீமென்ஸ் இந்தியா, அதை கவனிச்சோம்னா அதுவுமே 4500 ரூபாய் டார்கெட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் 3580 ரூபாய் அந்த ரேஞ்ச் இருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கும் ஏன் இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க மோதிலால் ஓஸ்வால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கவனிச்சோம்னா இந்த கம்பெனியோடைய லாஸ்ட் Q1 இது இன்னுமே கூட பெட்டரா போகும் அப்படிங்கிற ஷார்ட் டேர்ம் கோலா கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த ஷார்ட் டேர்ம் கோல் கிடையாது, நாமெல்லாம் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் போறோம். பட் Q1Q கண்டிப்பா நீங்க கவனிக்க வேண்டிய ஏரியாவா ஒன்று இருக்கு. அடுத்தது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்க்கு இந்திய விமானப்படை ஒரு 11,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டரை கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான ஆர்டர்னா, அதாவது ஏதாவது பொருள் தயாரிச்சு கொடுக்குற வேலையில இருக்கக்கூடிய அந்த ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் ஓவர் ஆயிலிங் பண்றது, மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 11,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரே வருஷத்துல முடிய போகுது, இது கப்பல் ஆஃப் இயர்ஸ்க்கு போகும். அப்படி போகுங்கிறது ஒரு நலவே மார்க்கெட் இப்போ ஒரு பெரிய சர்ஜ் எடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா, இப்போ இந்த HALக்கு கிடைக்கிற இந்த பெனிஃபிட்ல இன்னொருமே சில விஷயங்கள் இருக்கு. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஏரோநாட்டிக்கல் சம்பந்தமான அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனிகளுக்கும் பேரலா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே ஃபுல்லா இவங்களே பண்ணிட முடியாது. மேன் பவரா இருக்கட்டும், ஏதாவது சேஞ்ச் ஆஃப் ஸ்பேர்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே இன்னொரு கம்பெனி டிபெண்ட் பண்ணி தான் போவாங்க. இன்னைக்கு 4943 ருபீஸ் இருக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ். இப்போ சமீப காலங்கள்ல இந்த ஜிசிசி சென்டர்ஸ் இந்தியாவில் அதிகமா இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா, இந்த ஜிசிசிங்கிறது வந்து ஐடி செக்மெண்ட்டுக்கு தேவையான சப்போர்ட், பிபிஓக்கு தேவையான சப்போர்ட் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்கக்கூடியது. இந்த மீன் டைம் ஜிசிசி சென்டர் வைக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டுமே பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்
அதிகரித்திருக்கிறது. அப்போ நிறைய பேருக்கு பிகினர்ஸ்க்கு மேபி இந்த ஜிசிசினா என்னன்னு தெரியாம கூட இருக்கலாம். அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்னா பெரிய ஏதோ நினைச்சிடாது, இதுல ஒண்ணும் இல்லை. வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்களோட பிபிஓ கம்பெனியை பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா எங்க சீப்பா ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்குமோ அங்க டிப்ளாய் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்தியாவுக்கு வந்து நிறைய பிபிஓ கம்பெனிகள் இருக்கு, தெரியுதுங்களா? பிபிஓ கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேபிஓ சொல்லுவாங்க, பிபிஓ சொல்லுவாங்க. ஐடி கம்பெனிகளுக்கு கூட வந்திருக்கு, ஆர்என்டிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்போ நம்ம யூஎஸ்ல உட்காந்துக்கிட்டு யூஎஸ்ல ஒரு பெரிய சென்டர் ஆரம்பிச்சு அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணாலும் காஸ்ட் அதிகம். இல்லை இந்தியால இருந்து, இந்தியா மாதிரியான பல ஊர்கள்ல இருந்து மக்களை கொண்டு வந்து யூஎஸ்ல வச்சாலும் உங்களுக்கு அவர்களை எல்லாம் கொண்டு வரதுக்கு கூட ஆகிற செலவு, அவங்களை ஸ்டே பண்ண வைக்கிறது, அங்கத்திற்கான சம்பளம், லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்க ரொம்ப அதிகம்னு இந்தியா மாதிரியான விஷயங்களுக்கு வராங்க. இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அப்படி வரக்கூடிய விஷயங்கள்ல முதல் 1985, அதாவது ஜிசிசி கான்செப்டை முதல்ல கொண்டு வந்தது நம்ம 1985 இருந்து 90 ஆரம்ப கட்டத்துல இந்த டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பெங்களூர்ல அவங்களுடைய முதல்ல சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங் இல்லைன்னா அந்த மாதிரியான கம்பெனியை ஆரம்பிச்சு வச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஜிசிசி கான்செப்ட் இன் இந்தியா சொல்றேன். அதுக்கப்புறம் 2000 இருந்து 2010 நிறைய பேக் ஆஃபீஸ் வந்திருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்னு வச்சுக்கோங்க, குளோபல் லெவலில் அவங்க நிறைய இடத்துல பிசினஸ் இருக்கும். ஆனா அவங்களோட மொத்த டிரான்சாக்ஷனும் எங்கேருந்து வேலை செய்வாங்க அது இப்ப நல்லா பாருங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் ரெஜிஸ்டர்ட் இன் யூகே, கரெக்டுங்களா? ஆனா அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கும்னா சிங்கப்பூர்ல இருக்கும். ஏன்னா அங்க உங்களுக்கு வந்து எஃபிஷியன்டான மக்கள், நிறைய பலதரப்பட்ட மக்கள் கிடைப்பாங்க, அங்க இருந்து ஆக்சஸ் பண்றது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால. ஆனா அது மொத்த பேக் ஆஃபீஸும் சாஃப்ட்வேர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பேக் ஆஃபீஸும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கும். ஸ்கோப் இன்டர்நேஷனல்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இப்ப பேர் மாறி இருக்கும் ப்ராபப்ளி. பட் ஸ்கோப் இன்டர்நேஷனல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா பேங்கிங்க்கு தேவையான பேக் அண்ட் ப்ராசஸை இங்க இருந்து பண்றாங்க. அது மாதிரியான விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன். கிட்டத்தட்ட அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸோடைய செகண்டரி ஹெட் குவார்டர்ஸாவே இந்தியா மாறப்போகுது. சீரியஸா சொல்றேன். இந்தியாவில் நிறைய விஷயங்கள், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதெல்லாம் டெவலப் ஆக இன்னைக்கு எப்படி நீங்க சிங்கப்பூரையே டிபெண்ட் பண்ணிருக்கீங்க. சிங்கப்பூர்ங்கிறது ஒரு சின்ன ஊர், அங்கேயே டிபெண்டா இருக்கீங்க இல்லையா? அதை உடச்சி இந்தியாவுக்குள்ள ஏன் வரக்கூடாது? இங்க எவ்வளவு பேர் வர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு வர முடியும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஏஐ சம்பந்தமான கிளவுட் டேட்டா சென்டர்லாம் எங்க வைக்கிறதுக்கு ஃபீசிபிள்னு சொல்லியிருக்காங்க? இந்தியா. பிகாஸ் கனெக்டிவிட்டி, கடல்ல இருந்து நேரடியா பல நாடுகளை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவை தான் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. அந்த வகையில இது டேட்டா சென்டருக்கான ஊராகவும் மாறும். இந்த மீன் டைம் நான் சொல்றேன் பாருங்க, இது ஒரு ஹெட் குவார்டர்ஸா, செகண்டரி ஹெட் குவார்டர்ஸாவே மாறும். அதுக்கான காலமும் ரொம்ப நாள் இல்லை, அடுத்த 10-15 ஆண்டுகள்லயே அதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் மாறும். நீங்க பார்த்து இப்போ உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளா சில நிறுவனங்கள் சொல்லணும். ஜிசிசிக்குள்ள வரக்கூடிய நிறுவனங்கள் சொன்னா ஜேபி மார்கன், கோல்ட்மேன் சாக்ஸ், இவங்களுமே கூட இங்க நிறைய ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸை இந்தியாவில் டிப்ளாய் பண்ணி அவங்க அந்த ஃபினான்ஷியல் சாம்பிள்ஸ் இதெல்லாம் எடுத்து ஒர்க் பண்றாங்க. அதுக்கு அடுத்த டார்கெட் அண்ட் வால்மார்ட், இவங்களுமே இவங்களுடைய ஆப், சப்ளை செயின் இதெல்லாமே அங்கேருந்து ஆக்சஸ் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து ஆக்சஸ் பண்றாங்க. மெர்சிடிஸ் பென்ஸ், பாஷ் இந்த மாதிரியான கம்பெனிகளும் வெளிநாட்டு கார் நிறுவனங்களுக்கு தேவையான ஸ்பேர், இன்ஜின் என்னென்னமோ எல்லாம் தயாரிக்கிறதுக்கெல்லாம் கூட அந்த நாடுகளை நம்பி இல்லாம, அவங்களோட சொந்த நாடுகளை நம்பி இல்லாம இந்தியா மாதிரியான நாடுகள்ல இருந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், அங்கேருந்து நம்ம ஏற்றுமதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட், அவங்களும் சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு டேட்டா சென்டர்ல இருந்து ஏஐல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களையுமே இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப இந்தியாவுக்குள்ள என்ன இருக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, இந்த பீப்புள், ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு, எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லா ஊர்கள்ல இருந்தா இருக்கு, ஆனால் எஃபிஷியன்ட்டான ஹியூமன் ரிசோர்ஸ்ங்கிறது இந்தியாவில் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு பார்ஷியல் ஆஃப் இதுவை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கான வேகம் தற்பொழுது மிக வேகமாக இருக்கிறது ஜிசிசியோட growth அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அடுத்தது இப்போ லாஸ்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, F&O ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அதை ஒரு ஈக்குலிபிரியம் பிரைஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா அதை செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட். அந்த மீன் டைம் என்ன பண்ணாங்கன்னா F&Oல விவரம் தெரியாத சின்ன சின்ன பசங்க, பிகினர்ஸ் எல்லாம் உள்ள போய் மாட்டி அவங்களுடைய மொத்த கேபிட்டலே அவங்க இழக்கிறத தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அதோட லாட் சைஸை நம்ம வந்து இன்னும் ஏன் பெருசாக்கக்கூடாது, அதுக்கான விதிகளை ஏன் டைட்டன் பண்ணக்கூடாது, அதை பத்தி நல்ல விவரம் தெரிஞ்சு அந்த வேலையை செய்யட்டும், ஏன் வந்து ஒண்ணுமே தெரியாதவங்களாம் உள்ள கொண்டு வந்து மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக அதோடைய இந்த ப்ரொசீஜர்ஸை டைட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணி கவர்மெண்ட் அது சில விஷயங்கள் செய்யறாங்க. பட் இதுல என்னன்னா ட்ரேடர்ஸ்க்கு மத்தியில் என்ன பிரச்சனைனா இது நிச்சயமா நீங்க டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். யாருமே வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பெரிய ட்ரேடர் ஆக முடியாது, கரெக்டுங்களா? சின்ன லெவல்ல இருந்து ஆரம்பிப்பான், அடுத்தடுத்து சக்சஸை பார்ப்பான், அப்பதான் அவன் வந்து பெரிய லெவலுக்கு போவான். அப்படிப்பட்ட பெரிய லெவல்ல தான் நீங்க உள்ள வரணும், பணம் இருந்தா மட்டும்தான் உள்ள வரணும் அப்படிங்கும்போது ஒரு ரீட்டைல் செக்மெண்ட்ல வரக்கூடிய ட்ரேடரால உள்ள வர முடியாது. அதனால இந்த கட்டுப்பாடுகளை நீங்க வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களோட தரப்புல இருந்தும் இந்த கோரிக்கை எழுந்திருக்கு. பார்க்கலாம் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்றாங்க. நான் நிச்சயமா வந்து இது பச்சையாவே தெரியுது,
90% ஆஃப் த பீப்புள் தே ஆர் லூசிங் தேர் கேபிட்டல். அப்போ 10% ஆஃப் த பீப்புள் தான் என்ன பண்றாங்க, அந்த கேபிட்டலை ப்ராஃபிட்டா புக் பண்றாங்க. அப்போ இந்த 10% ஆஃப் த பீப்புளுக்கு இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் பாலிசிங்கிறது நிச்சயமா பாதிப்புகளை ஏற்படுத்ததான் செய்யும். அதனால எனக்கு கேட்டா இதெல்லாம் கம்ப்ளீட்டா வேஸ்ட். இன்வெஸ்ட் பண்ண வைங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், பெரிய பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர முடியும். ஆனா ட்ரேடிங் இல்லைன்னா என்ன ஆயிடும்னா லிக்விடிட்டி மிஸ் ஆகும்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா லிக்விடிட்டி மிஸ் ஆச்சுன்னா ட்ரேடிங்கே நடக்காது. நீங்க கொடுக்குற ஷேரை வந்து யார் வாங்குவா, இல்ல நீங்க வாங்கக்கூடிய ஷேரை யாரு விற்பா, அப்போ ஸ்லோ டவுன் ஆயிரும். அது ஒரு மாதிரி மந்த நிலையை உருவாக்கும்னு பயப்படுறாங்க. அதனால F&O எடுக்க மாட்டாங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னா குறைக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு கூட வந்து மார்க்கெட் காலையில இருந்தே சரி ஒரு 100 பாயிண்ட் பிளஸ்லயே தான் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன வந்து பாக்குறாங்கன்னா, குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பாக்குறாங்கன்னா, என்னடா இவ்வளோ பிரச்சனை இருக்கு குளோபல் லெவல்ல, இந்தியாவில் மட்டும் வந்து மார்க்கெட் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் எடுத்துகிட்டே இருக்கு, இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கும், ஏன் இந்த மாதிரி, ஏன்னா கேப் அப்லேயே ஓப்பன் ஆகுது பல நேரங்களில். அப்போ இது வந்து அந்த ரேலி எடுக்கக்கூடிய சீசனை வந்து நம்ம அட்டைன் பண்ணிட்டோங்கிறது நமக்கு புரியுது. பட் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்னன்னா, இந்தியாவில் மட்டும் எப்படி வந்து பாசிட்டிவ்னஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் நான் இப்போ சொல்றேன், நம்ம ஊர்லயே பல பேர் உட்காந்துக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட் மோசமானது, ஸ்டாக் மார்க்கெட்ல கேபிட்டல் கேரண்டி இருக்கா, நேற்று போட்ட இன்னைக்கு விழுந்துருமே, இன்னைக்கு போட்ட நாளைக்கு விழுந்துருமே, இந்த மாதிரி பல பேர் வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது வந்து அவங்க அறியாமையில பண்றாங்கன்னு தான் நான் பாக்குறேன். உண்மையிலேயே சொல்றேன், ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கடல் மாதிரி. கடல்ல தான் மீன் இருக்கு, கடல்ல தான் முத்து இருக்கு, கடல்ல என்ன தேவையோ அது இருக்கு. எடுக்கிறதுக்கு நீங்க மெச்சூர்டா அந்த கடலை அணுகணுமே தவிர நேரா போய் குதிச்சிங்கன்னா ஆபத்து தான். நான் இல்லைன்னே சொல்லலை. அப்போ நேரடியா போய் குதிக்கிறத தாண்டி ஒரு இப்போ ஃபிஷர்மேன் ஃபிஷ் பிடிக்கிறாங்க, எப்படி பிடிப்பாங்க, விவரம் தெரிஞ்சு அவங்க முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறாங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டை படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு போற யாரையுமே ஸ்டாக் மார்க்கெட் இது வரைக்கும் சொல்றேன் நான் வீணாக்கிறதே கிடையாது. ப்ராப்பரான டைவர்சிஃபிகேஷனும் ப்ராப்பரான நாலேஜும் இல்லாதவங்களை இந்த கடல் என்ன பண்ணும், ஆப்வியஸா ஆக்டோபஸ் மாதிரி முழுங்கிடும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பயப்படவே தேவையில்லை. கேபிட்டலுக்கு கேரண்டி கொடுத்தா அதுக்கு போய் ஸ்டாக் மார்க்கெட்டே கிடையாது. கரெக்டாக நான் சொல்றது. ஸோ கேபிட்டல் கேரண்டி கொடுக்க முடியாது. சரி, பாண்டில் போட்டுட்டா சரி, நான் கேட்குறேன், AAA ரேட்டட் பாண்டு, AAA ரேட்டட் பாண்ட்ல நீங்க டெபாசிட் பண்றீங்க. என்னோட அடுத்த கேள்வி, அந்த கம்பெனி கண்டிப்பா எந்த பிரச்சனையுமே வராதுன்னு ரிசர்வ் பேங்க்லயே எங்கேயாவது சொல்ல முடியுமா? ஒரு பேங்க், ஸ்டேட் பேங்கே எடுத்துங்க, திவால் ஆகாதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஸ்டேட் பேங்க்ல டெபாசிட் போடுறீங்க, திவால் ஆனாலும் ஆகலாம், ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மினிமம் கேரண்டி தான் வரும். மினிமம் கேரண்டின்னு ஒரு ஃபண்ட் வச்சிருக்கோம், அதுதான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா அந்த கம்பெனிக்கு லாபம் வந்து அந்த லாபத்துல இருந்து பணத்தை எடுத்து தான் வட்டி கொடுக்கணும். FD மேல இருக்கிற நம்பிக்கையை நீங்க நிறுவனங்கள் மேல வைக்கும்பொழுது ரெண்டுத்துலயுமே சேம் ரிஸ்க் இருக்குன்னு நான் சொல்றேன். இதுலயும் ரிஸ்க் இருக்கு, அதுலயும் ரிஸ்க் இருக்கு. டெபாசிட்ல போட்ட காசு திருப்பி வரும்னா அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்ல போட்ட காசு திருப்பி வரதான் போகுது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த கம்பெனியுடைய ப்ராசஸ், பிஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இது தெரியாம நிறைய பேர் பாண்டு தான் பெஸ்ட், கோல்டு தான் பெஸ்ட், பிக்சட் டெபாசிட் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. தப்பு இல்லை. லெஸ் தென் 3 இயர்ஸ்க்குள்ள இல்லைன்னா 5 இயர்க்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸுக்கு கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போடக்கூடாது. இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த கேபிட்டலுக்கும் பங்கமே இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. எனிவே, நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வந்து மார்க்கெட் பத்தியும் பார்த்துருக்கோம், GCC பத்தி பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இந்த கோல்டு கம்பெனி, ஸ்கை கோல்டு, இந்த மாதிரி கம்பெனி பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோல இந்த மாதிரியான எந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்து வைங்க. இந்த மெயின் டைம் நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். ஒன்றா இருக்கிறது மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும். ரைட்டுங்களா? நான் எப்பவுமே சொல்லுதான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி சேர்த்தவர் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. இனிமே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.